இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாள் முழுவதுமாக இறைவனுடைய பாடுகளை தியானித்து மௌனமாக செலவழிக்க திரு அவையானது நமக்கு அழைப்பு விடுக்கிறது. புயலுக்கு பின் அமைதி என்பதை கேட்டிருப்போம். நாம் அனைவரும் இந்த புயலில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் கல்லறைக்குள் புதைந்து கிடைக்கிறது. அங்கே இருந்த சீடர் கூட்டம் தன்னுடைய தலைவனை காணவில்லை என்று பயத்தால் தங்களே மறைந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய நம்பிக்கை என்னவாக போகிறது, நம்முடைய எதிர்காலம் என்னவாக போகிறது என்று தன்னுடைய சீடர்கள் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். வந்தவர்களே, எதிரிகள் கொண்டாட்டத்தில் இருந்தாலும் அவரோடு இருந்த சீடர்கள் திண்டாட்டத்தில் இருக்கிறார்கள். பாந்தவர்களே, நாம் அனைவரும் இதில் எந்த கூட்டமாக இருக்கிறோம்? நம்பிக்கை கூட்டமாக இருக்கிறோமா அல்லது எதிரிகளின் கூட்டத்தில் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துடைய சாவு போலியின் உண்மைக்கு கிடைத்த சாவாக எண்ணுகிறார்கள். அவர்கள் நினைக்கின்ற உண்மை ஒரு போலியானதாக இருக்கிறது. அவர்கள் நினைக்கின்ற நீதி ஒரு அநீதியாக இருக்கிறது. அவர்கள் நினைத்த நல்லது கொடிய தீயதாக இருக்கிறது. எனவே அன்பாண்டவர்களே, இந்த நாளிலே அன்னை மரியாளோடு இணைந்து நாமும் இந்த துக்க நாளிலே இருக்கிறோம். அன்னை மரியா தன்னுடைய மகனை பறிகொடுத்து, அதிலும் கொடூரமான சிலுவை சாவில் கொடூரமாக பலி கொடுத்து தன்னையே உறுத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாளில் அன்னை மரியாவோடு நாமும் இணைந்து நம்முடைய பாவங்களுக்காக மன்றாடுவோம். இயேசு கிறிஸ்துவை காணவில்லை என்று சீடர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். கவலை மிகுந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. எதிர்காலம் என்னவாக இருக்கப் போகிறது என்று யோசித்து கொண்டிருக்கின்ற பொழுது நம் அனைவருக்கும் ஒரு உண்மையான பதில் எப்பொழுது கிடைக்கும் என்றால், இன்று இரவு நாம் பங்கெடுக்கப் போகின்ற அந்த திருப்பலியில்தான் நம் அனைவருடைய நம்பிக்கையும் மீண்டுமாக நமக்கு கிடைக்கப் போகிறது. எனவே இந்த நாள் முழுவதுமாக நம்மை தயாரிப்போம். இந்த விழிப்பு திருப்பலியில் நாம் பங்கு கொண்டு மீண்டுமாக நம்முடைய நம்பிக்கையை புதுப்பிக்க பெற்று மீண்டுமாக மகிழ்ச்சியின் கிறிஸ்தவர்களாக என்னாலும் மகிழ்ச்சியோடு வாழவும், இதே போல கடவுள் என்னோடு இருக்கிறார் என்ற சந்தோஷத்தோடு வாழவும் தேவையான வரங்களை வேண்டி சிறப்பாக இந்த நாளிலே மன்றாடுவோம். மேலுமாக நம்மோடு துக்கப்படுகின்ற அனைவருக்காகவும் மன்றாடுவோம். குறிப்பாக உலக அமைதிக்காக மன்றாடுவோம். இந்த உலகம் போகின்ற போக்கை பார்க்கின்ற பொழுது எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்கின்ற நிலைமை ஏற்படுகின்றது. எனவே சிந்தித்து பாருங்கள். நாம் அனைவரும் அனைவருக்காகவும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த நாளிலே நாம் அனைவரும் அமைதியில் செலவழிக்கின்ற பொழுது உலக அமைதிக்காக மன்றாடுவோம். மக்களுடைய நல்வாழ்வுக்காகவும் மன்றாடுவோம். மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டுமாயும் மன்றாடுவோம். எனவே இந்த நாளிலே நாம் அனைவரும் கடவுளோடு இணைந்து கடவுளோடு பயணித்து இந்த திருவிழிப்பு பயணத்திலே பங்கு கொண்டு நல்ல கிறிஸ்தவர்களாகவும் மகிழ்ச்சியின் கிறிஸ்தவர்களாகவும் வாழ தேவையான வரங்களை வேண்டி இந்த நாள் முழுவதுமாக மன்றாடுவோம். ஆமீன்.